கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேலையிலையும் ஒரு சிறு மெசேஜ் கொடுக்க கிருபை செய்தார். அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எலியா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் எலியா என்ன செய்கிறாரு, அந்த சிறு குழந்தைய உயிரோடு எழுப்பு பண்ணுறாரு. எப்படின்னா அந்த 20வது வருஷத்தில் பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். யார்? எலியா. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பார்த்தீங்களா? அப்போ அந்த பிள்ளையை என்ன செய்கிறார்? இயேசு தேவன் உயிரோடு எழுப்பினார். யாருக்காக? எலியாவுக்காக. எலியா பிள்ளை எடுத்து மேலிட்டு அவனை கீழ்த்து கொண்டு வந்து அவனை அவன் தாயனுக்கு கொடுத்து, பார்வன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான்னு சொன்னான். பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய மனுஷன். அதே தான் உயிரோடு எலியா எழுப்பினது போல் இங்கே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது. அது எங்கே எழுப்புறாங்க? யோவான் 11 யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 46வது வசனத்தில் இது செய்தி மரியாதத்தில் இயேசு செய்தவர்களை கண்டவர்களாக யூதாஸ் அநேகர் இடத்தில் யூதரில் அநேகர் விசுவாசித்தார்கள். எப்போ என்னத்துக்காக விசுவாசித்தார்கள் பார்த்தீங்கன்னா, 42 நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாருக்கு பார்த்து கேட்குறாரு? பிதாவை பார்த்து கேட்குறாரு. அப்போது 41 பார்த்தோம்னா, 41 பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துலேருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சிலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவங்கள் என்றார். அப்போது மடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாக யூதரில் அநேக இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ பாருங்கள், இயேசு செய்த இது ஒரு அற்புதம். அப்போ இங்கேயும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் செய்கிறாரு, மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் அது உண்டு, புதிய ஏற்பாட்டிலையும் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், 2 ராஜாக்கள் 43 பாருங்கள். 2 ராஜாக்கள் நம்ம நிதானமாக தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம யோசித்து வசனத்தை எடுத்து சொல்கிறோம் இல்லையா? 2 ராஜாக்கள் 43 2 ராஜாக்கள் இல்லை சாரி 2 ராஜாக்கள் இல்லை, யோவான் 5:2 யோவான் 5:2 யோவான் 5:2 அங்கே என்ன பண்ணுறாங்க? அங்கே குளத்தில் எல்லாம் அவைகள் கூட சப்பாத்தி சூழ்நிலை உட்பட முதலாக வியாதிஸ்தர் எல்லாம் பட்டிருந்து தண்ணீர் எப்போது கலங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சில சமயம் தேவதூதன் கலக்குவார். தண்ணீரில் கலங்கின பிறகு யார் முஞ்சர் இறங்குவார்? எப்பேற்பட்ட வியாதிஸ்தன் சொந்தமாகும். 38 வருஷம் வியாதி கொடுத்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனை பார்த்துட்டு ஆண்டவனை சரி, நமக்கு எல்லாமே இதெல்லாம் தெரியும். நம்மளுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம், இதுக்கும் பார்க்குறோம். வியாதிஸ்னா அவன் சொத்தமாக்க விரும்புகிறேன் எனக்கு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறார்? போய் தண்ணி அவன் சொல்கிறான் அவனுடைய கஷ்டத்தை. தண்ணி கலங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? எல்லாரும் போய் நாங்கள் எண்ணெய் எடுத்துட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ சொன்னோன்னே அவன் சொல்கிறாரு, கேஸ் அவனும் கேள்வி படுக்கிறது ஒரு நடந்தார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கெடுத்து கொண்டு போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பார்த்தீங்களா? ஓய்வு நாளில் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். எப்படின்னா
அதாவது ஒரு ஆடு கீழே விழுந்துச்சுன்னா அது எப்படி தவிர்க்குமா, ஒரு குழியில் விழுந்துச்சுன்னா எடுப்போம் இல்லையா, அப்படி சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா அந்த மனுஷன் படத்தை எடுத்து நடந்து போனது வந்து ஓய்வு நாள். அது எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன ஓய்வு நாளில் நீ வந்து இந்த மாதிரி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த மாதிரி பேசுகிற. அப்போ இதே தான் அங்கேயும் நடந்தது, பழைய ஏற்பாட்டிலையும் இதே தான் நடக்குது. சரியா? அதே மாதிரி சகரியா 9:9 சகரியா 9:9 என்ன சொல்லப்பட்டிருக்குது, சகரியா 9:9 சீயோன் குமார்த்தியை மிகவும் களி கூறுக, சீயோன் குமார்த்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜாவிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். பார்த்தீங்களா? சகரியா 9:9 சொல்லியிருக்கிறது. இதே தான் என்னது, இயேசு என்ன செய்கிறாரு, கழுதை குட்டி மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் ஏறி வர்றாரு. எங்கே? புதிய ஏற்பாட்டில். நான் உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டிய நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு அது தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்சது தான். ஏன்னா ஆண்டவர் எப்படி வர்றாரு, கழுதை குட்டி மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் வராரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சகரியாவில் சொல்லப்பட்டபடியே தான் அது தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. மிகவும் களி கூர்ந்து எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜாவிடத்தில் வருகிறார், அவர் நீதியிலவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையிலவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டாங்க. தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொன்னது தான். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து கழுதையாகிய குட்டியின் மேலும் குட்டி மரியின் மேலும் அவர் ஏறி என்ன செய்கிறாரு, வராது. அதான் ஓசன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பாடுறாங்க, எல்லோரும் பாடுறாங்களா. இப்போ இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு குருத்தோலை பிடிச்சி அதான் குருத்தோலை ஆயிடும். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி தான் புதிய ஏற்பாட்டிலே நடக்குது. கவனிச்சிங்களா? அதை பழைய ஏற்பாட்டில் சொன்னது தான் புதிய ஏற்பாட்டில் நடக்குது. அதனால் எல்லா காரியங்களையும் பழைய ஏற்பாடு ஒன்று தான், புதிய ஏற்பாடு தான் ஒன்று தான். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடும் கிடையாது. ரெண்டும் இந்த நிழல் நிஜம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் என்ன செய்யணும், இந்த 3rd பார்ட் இல்லையா, இந்த 3 பார்ட்டியும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஊழியமாக செய்யணும், அனுப்பணும். மற்றவங்க அனுப்பி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லா மெசேஜும் போகணும். இந்த கடைசி காலத்தில் நம்ம இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சாதான் நிறைய மெசேஜஸ் நமக்கு தெரியாது. சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, சிலருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியாதவங்க இடத்துல நம்ம மெசேஜ் மூலிமா அனுப்பும்போது அவங்களும் ஸ்திரப்படுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்குரியவளாக மாறுவாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அநேகருக்கு எப்படினாலும் ஒருத்தருக்காவது 100 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 50 ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போகவே மாட்டாங்க. எனக்கே இருக்குது, 80 பேர் மேலே இருக்கிறாங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில். நான் அவங்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். ஏன் நான் அனுப்புகிறேன்னா, அவங்க சத்தியத்தை அறிஞ்சு சத்தியம் ஒருவேளை அவங்களுக்குள்ளே போச்சுன்னா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பரலோகத்துக்குரிய மாறுவாங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அடக்கி வச்சுட்டு வெட்கப்பட்டுட்டு விட்டுட்டு நினச்சிங்க, அது தான் போராயிட்டு நினச்சிங்க. ஆனால் இன்னொரு நாளைக்கு நான் வந்து பரலோகம் போகும்போது ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம், தைரியம் ஆண்டவரே நான் ஊழியம் செய்தப்பா, அவங்கள வசனங்களெல்லாம் அனுப்பி ஊழியம் செய்தேன், அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தைரியமாக நம்மளாம் சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா, வெறும் கையாக போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கரெக்டாக நரகம் தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நரகத்துக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிடுவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் தயாராக கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து விசுவாசம் வைத்து அவருக்காக அநேக ஊழியங்கள் செய்யணும். நம்மளால் செய்ய முடிஞ்சது. சிலர் வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஜப ஊழியம் செய்வாங்க, மற்றவர்களுக்காக ஜெபிப்பாங்க, உபவாச கூட்டம் நடத்துவாங்க, வீட்டிலேருந்து எல்லா வேலையும் செய்வாங்க. அதே மாதிரி வெளியில் போகிறவங்க போயிட்டு கர்த்தருக்காக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க, ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க, சபையில் பேசுவாங்க, திருத்தம் சொல்லுவாங்க. ஆனால் வரங்கள் அநேக வரங்கள் உண்டு. அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு. நான் ஏற்கனவே திருத்தத்தை பற்றி பேசினேன். அதனால் இப்போ இன்னும் வரங்களை நிறைய இருக்குது. நான் இன்னும் நிறைய பேசுவேன். உங்களுக்காக நிறைய வசனங்களை நான் காட்டி கொடுப்பேன். நீங்கள் அநேகருக்கு காட்டி கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வரையிலையும் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. அநேகருக்கு அந்த வசனங்கள் போகணும். அநேகர் வேதத்தை நல்லா அறிந்து கொள்ளணும், நல்லா அறிந்து கொள்ளணும். வேதத்தில் ஞானிகளாக மாறணும் மட்டும் இல்லை, கர்த்தருக்குரியவர்களாக அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று வரங்களை பெற்று கர்த்தருக்குரிய
கனி கொடுக்கலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கனி கொடுக்கலாக அவங்க மாறணும். அதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம ஒரு கருவியாக யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு கருவியாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மெசேஜ் கொடுக்குறேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ச்சி செய்து அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த மெசேஜெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். நீங்கள் அநேகருக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக வரங்கள் இருக்குது, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அது நீங்கள் வசனங்களை குறித்து வச்சுக்கோங்க, சரியா? 1-2 தப்பாக இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் குறித்து அனுப்புங்க உங்களுக்கு, சரியா? இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. நான் எனக்கு டைம் இருக்கோட நான் இது மட்டும் தான் குறித்தேன். இது நிறைய டிஃபர் ஆகும், நிறைய இருக்குது. நான் அதுக்கும் ஒரே மாதிரி இது இருக்குது. நிறைய கோட்பாடுகள் இருக்குது. எல்லாமே நம்ம எழுதலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒன்று தான். நேரில் இது நிச்சயங்க. இப்போல்லாம் கிறிஸ்து ஆவி மாதிரி வேலை செய்யுதுன்னா வெறும் இயேசு நாம மட்டும் வருது. அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லாமல் எப்படி போக முடியாது, பல்லவம் கிடைக்காது. ஆனால் இப்போ இயேசு நாம மட்டும் போதுன்றாங்க. அப்புறம் ஒரு சிலவங்க ரொம்ப விற்கிறாரே ஒன்று போட்டு போயிடறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம தான் சத்தியத்தை என்ன செய்யணும்? தைரியமாக சொல்லணும். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு கடனாளியாக இருக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆத்துமாவை கொள்ளுறவர்களுக்கு தான் நம்ம பயப்பட மொழிய, உயிரை உடலை கொள்றவர்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஆத்துமாவை கொள்ளுகிற யார்? இயேசு கிறிஸ்து தான். அதை நம்ம வஞ்சிக்காமல் என்ன செய்யணும்? அவரோடு சேர்ந்து நம்ம ஊழியத்தில் ஈடுபடணும். அவரோட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திச்சு அவர் கேட்டால் அழகாக சொல்லி தருவாங்க. அதன்படி பரிசுத்த ஆவியானவரை வச்சு நம்ம என்ன செய்யணும்? அநேக காரியங்களை செய்யணும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு வாரமாக நான் சொல்கிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணி எழுதிக்கோங்க. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.